வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தகப்பனே, இந்த கால வேளையிலே நாங்கள் பிழைப்பதற்கு, நாங்கள் வாழ்வதற்கு, நாங்கள் வெற்றி பெறுவதற்கு, நாங்கள் ஜெயிப்பதற்கு, நாங்கள் செழிப்பதற்கு, நாங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு தேவையான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அனுப்பிட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் நீர் எங்களை நடத்தி செல்ல வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியங்களை ஆவியானவர் தாமே எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும்படியா நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய மீறுதலுக்காக இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அதாவது தண்டனை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து யாருக்காக தண்டிக்கப்பட்டார் என்றால், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் தண்டிக்கப்பட்டார். எனவே இப்ப நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அவரும் தண்டிக்கப்பட்டு நாமும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் விடுதலையோடு, சமாதானத்தோடு, சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு என்ன செய்யலாம்? இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே வாழலாம். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலுக்காக இயேசு காயப்பட்டார் என்று. எல்லா கரங்களை விட்டு சொல்லுவோம். என்னுடைய மீறுதலுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே காயப்பட்டார். எதற்காக காயப்பட்டார்? நம்முடைய மீறுதலுக்காக. யாருடைய மீறுதலுக்காக? நம்முடைய மீறுதலுக்காக. சரி, மீறுதல் என்றால் என்ன? மீறுதல் என்றால் மீறி நடப்பது. மீறி நடப்பது. நம்ம வீட்டுல பிள்ளைகளை சொல்றோம் இல்லையா, ஏண்டா அப்படி தலையில ஆடுற, ஏண்டா அப்படி தலைப்படுத்தனம் பண்ற, ஏண்டா சொன்ன பச்சையை கேட்க மாட்டேங்கிற, இருக்கிறீங்களா? நம்முடைய மீறுதலுக்காக இயேசு காயப்பட்டார். அப்ப மீறுதல் என்றால் என்ன? மீறி நடப்பதாகும். சரி, எதை மீறி நடப்பது? எதை மீறி நடப்பது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பது. கவனிகள், இதைத்தான் சத்திய வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பது, தேவனுடைய வார்த்தையை அள்ள தட்டுவது, தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிவது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது, தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பது. இதுதான் எனது பாவம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. முதல் மனுஷனாகிய ஆதாம் இந்த காரியத்தை தான் செஞ்சான். தேவனுடைய வார்த்தையை அவன் மீறி நடந்தான். இதைத்தான் சத்திய வேதம் பாவம் என்று என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே
அவர் எதற்காக காயப்பட்டார், எதற்காக தண்டிக்கப்பட்டார், எதற்காக நொறுக்கப்பட்டார், எதற்காக எல்லா அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டார், எதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டார், எதற்காக என்று சொன்னால் நம்முடைய பாவத்துக்காக காயப்பட்டார், நம்முடைய பாருங்க அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவத்துக்காக அவர் பாருங்க எல்லா பாடுகளையும் பட்டார். இதுதான் தேவனுடைய அன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய அன்பு. அருமையானவர்களை கவனியுங்கள். பாவம் செய்தது ஆதாமும் அவனுடைய பிள்ளைகளாகிய நாமும். ஆனால் தண்டிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. மீறி நடந்தது ஆதாமும் அவனுடைய பிள்ளைகளாகிய நாமும். ஆனால் நொறுக்கப்பட்டது யார்? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து. அவமானப்பட்டது யார்? இயேசு கிறிஸ்து. கீழ்ப்படியாமல் போனது யார்? ஆதாமும் அவனுடைய பிள்ளைகளாகிய நாமும். அக்கிரமம் செய்தது யார்? ஆதாமும் அவனுடைய பிள்ளைகளாகிய நாமும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்காக, நம்முடைய பிரதிநிதியாக, நம்முடைய பதிலாளியாக அவர் கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தண்டிக்கப்பட்டார், காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எனவே அருமையானவர்களை கவனியுங்கள். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு ஒரு தூசி அளவு கூட நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு நாம் விடுதலையோடு வாழலாம், இன்றைக்கு நாம் சமாதானத்தோடு வாழலாம், இன்றைக்கு நாம் ஆரோக்கியத்தோடு வாழலாம், இன்றைக்கு நாம் சந்தோஷத்தோடு வாழலாம், இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தோடு நிம்மதியோடு என்ன செய்யலாம்? வாழலாம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, உங்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதற்காக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பதற்காக. பாருங்க, யாரும் கொடுக்க முடியாத சமாதானம், இந்த உலகத்தில் இருக்கிற எதுவாலே யாராலையும் கொடுக்க முடியாத தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பரிபூரண விடுதலையை தருவார், பரிபூரண சமாதானத்தை தருவார், பரிபூரண ஜீவனை தருவார், பரிபூரண வாழ்வை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன், உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே முதல் காரியத்தை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற முதல் காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை என்ன செய்கிறது? உற்பத்தி பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை என்ன செய்கிறது? ப்ரொடக்ட் பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? நமக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது, பெருக செய்கிறது. ஆமென். இதை குறித்தெல்லாம் நாம் தெளிவாக கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்யக்கூடிய 2வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 2வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை மறுபடியும் பிறக்க வைக்கிறது, மறுபடியும் நம்மை பிறக்க செய்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அழிவுள்ள விதையினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும்
ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. தேவ வசனமாகிய அழிவே இல்லாத வசனத்தினாலே நாம் மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி வந்திருக்கிறது? மறுபிறப்பை நாம் அடைந்திருக்கிறோம். மறுபிறப்பை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள விதையினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, அழிவில்லாத விதையினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். அழிவுள்ள விதையினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவே இல்லாத விதையினாலே, வார்த்தையினாலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். அப்ப இந்த வசனம் ரெண்டு விதமான விதைகளை குறித்து பேசுகிறது. இந்த வசனம் ரெண்டு விதமான வித்தை குறித்து பேசுகிறது. ஒன்று அழிவுள்ள வித்தை குறித்து பேசுகிறது, அழிவுள்ள விதையை குறித்து பேசுகிறது. இரண்டாவதாக அழிவே இல்லாத வித்தை குறித்து, அழிவே இல்லாத விதையை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. ஒன்று சரீர வித்தை குறித்து பேசுகிறது, சரீர விதையை குறித்து பேசுகிறது. இன்னொன்று ஆவிக்குரிய வித்தை குறித்து, ஆவிக்குரிய விதையை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. சரி, அழிவுள்ள வித்து என்பது எது? அழிவுள்ள வித்து என்பது சரீர வித்தாகும், சரீர விதையாகும். இதை குறித்து 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, அழிவே இல்லாத வித்து எது? அழிவே இல்லாத விதை எது? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் அழிவே இல்லாத வித்து, அழிவே இல்லாத விதையாக இருக்கிறது. இதை குறித்து 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப சரீர வித்து அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், வாசிப்போம் 24வது வசனத்தை. சரீர வித்து, சரீர விதை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், வாசிக்கிறேன், கவனிங்கள். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. மனுஷன் மரிச்சு போறது குறித்து பேசுறாரு. நடத்துல எவ்வளவு மகிமையா வாழ்ந்தா கூட ஒரு நாள் எங்க போயிடுறான், ஒண்ணுமே இல்லாம வாடி போய் என்ன செஞ்சிடறான்? போயிடுறான். அப்ப சரீர வித்து அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அது புல்லை போல இருக்கிறது, புல்லின் பூவை போல இருக்கிறது. அது உலர்ந்து போகக்கூடியதாக இருக்கிறது, அது உதிர்ந்து போகக்கூடியதாக இருக்கிறது, அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவ வசனமாகிய வித்தோ, தேவ வசனமாகிய விதையோ அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், வாசிப்போம் 25வது வசனத்தை. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் அது நிற்கும். அந்த வசனத்தை தான் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாக செய்து கொண்டோம், அறிவித்துக் கொண்டு வந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப தேவ வசனமாகிய விதையோ அது என்றென்றைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கிறது, அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது.
அது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது, அது அழியாததாய் இருக்கிறது, அது மறுபடியும் ஜெனிப்பிக்கக்கூடியதாக, மறுபடியும் பிறக்க வைக்கக்கூடியதாக அது என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப 3 காரியங்களை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒன்று, அது என்றென்றைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. மூன்றாவதாக, அது அழியாததாக இருக்கிறது. எல்லா கடவுளுக்கு சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையானது என்றென்றைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அழியாததாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, வான ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ, என்னுடைய வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்போ, ஒரு புள்ளி ஸ்டாப், ஒரு கமாவோ அது என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. அதுதான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சபை மக்களுக்கு மேற்கோள் காண்பிக்கிறார். என்றென்றைக்கு நிற்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை, ஜீவன் உள்ளது கர்த்தருடைய வார்த்தை, அது அழியவே அழியாதது கர்த்தருடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல, இங்கே வித்து என்பது எதை குறிக்கிறது என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே. 2 வார்த்தை வந்திருக்கு இல்லையா, 2 முறை வந்திருக்கு பாருங்க, வித்தினாலே வித்தினாலே என்று. அப்ப வித்து என்பது எது? வித்து என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வித்து என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்மிலே என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மிலே மறுபிறப்பை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை உற்பத்தி செய்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்துக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது சொன்னால், நம்முடைய ஆவிக்குள்ளே சென்று அங்கே மறுபிறப்பை என்ன செய்கிறது, அது உண்டாக்குகிறது. நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க பண்ணுகிறது. ஜெனிப்பிப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஜனனம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, ஜனனம் என்றால் பிறப்பு என்று அர்த்தம். அப்ப ஜெனிப்பிப்பது என்றால் என்ன? பிறப்பது என்று அர்த்தம், பிறக்க வைக்கிறது என்று அர்த்தம். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 2வது காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு நீங்க எப்படி மறுபடியும் பிறந்தீங்கன்றத பார்த்துருவோம். இன்னைக்கு மறுபடியும் பிறந்தோம்னா அப்ப ஏற்கனவே பிறந்திருக்கோம் தானே அர்த்தம். ஆமாவா இல்லையா? முதல்ல எங்க பிறந்தோம்? தாய் வயிற்றுல பிறந்தோம் இல்லையா? மறுபடியும் பிறந்திருக்கிறோன்ற, மறுபடியும் எப்படி பிறந்தோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்ப நிக்கிறது நம்ம கேட்கிறான், ஒரு மனுஷன் மறுபடியும் எப்படி பிறக்க கூடும்? மறுபடியும் தாய் வயிற்றுல போய் தங்கி இருந்து பிறக்க வைக்கணுமா, பிறக்கணுமா கேட்கிறான். யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம், அது அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சின்ன சிசு வச்சு உங்க அம்மா சொன்னதுக்கு பெரிய பாடு, இனி மறுபடியும் உள்ள போகணுமாப்பா? சர்ச்சில் போதாரா இருக்கிறான் பாருங்க, விளங்க மாட்டேங்குது பாருங்க. ஏற்கனவே ஒரு முறை பெத்தெடுத்த உங்க அம்மா பட்ட பாடு பாவம், இனி மறுபடியும் இவ்வளவு பெரிய ஆளை கொண்டு வயிற்றுக்குள்ள வச்சு வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன ஆகும்? விளங்க மாட்டேங்குது பாருங்க. மறுபுறப்பட எப்படி விளங்க மாட்டேங்குது பாருங்க. அதுக்குள்ள திரும்ப நம்ம தெளிவாய் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நாம் மறுபடியும் என்ன செய்திருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். பல கதையை சொல்லுங்க, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மறுபடியும் என்ன செய்திருக்கிறீர்கள்? பிறந்திருக்கிறீர்கள். கவனிங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அப்ப ஏற்கனவே என்ன செய்திருக்கிறோம்? நாம் பிறந்திருக்கிறோம். ஏற்கனவே எங்க பிறந்தோம்? தாயின் வயிற்றிலே நாம் பிறந்தோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் எங்கே பிறந்திருக்கிறோம்? இப்பொழுது நாம் மறுபடியும் சரீரத்தில் பிறக்கவில்லை. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. மறுபடியும் நாம் சரீரத்தில் பிறக்கல, நாம் மறுபடியும் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். ஆவியிலே நாம் பிறந்திருக்கிறோம். இதைத்தான் சத்திய வேதம் மறுபிறப்பு என்று சொல்லுகிறது. அப்ப ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ 2 முறை பிறக்க வேண்டும். ஒன்று தாயின் வயிற்றிலே பிறக்க வேண்டும், 2வதாக ஆவியிலே பிறக்க. ஏன் மாஸ்டர் ஆவியிலே பிறக்கணும்?
சத்திய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடந்தீர்கள். மரித்து எபேசியர்ல வாசிக்கிறோம் அல்லவா? நீங்கள் என்ன செய்தீர்கள்? மரித்து கிடந்தீர்கள். அப்ப ஆவியில மரித்து கிடக்கிறார்கள் மனிதர்கள். ஆவியிலே மரித்து கிடக்கிறவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அவர்கள் மறுபடியுமாக பிறக்க வேண்டும். சரி, ஆவியிலே நாம் எப்படி பிறந்தோம்? ஆவியிலே பிறப்பது என்றால் என்ன? ஆவியிலே நாம் எப்படி பிறந்தோம் என்று சொன்னால், அதை கவனிச்சு வாங்க. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதும் அழியாததுமாகிய தேவ வார்த்தை நம்முடைய ஆவி மனிதனிலே விழுந்தபோது அங்கே நாம் மறுபிறப்பை அடைந்தோம். நாம் எப்படி மறுபிறப்பை அடைந்தோம்? தேவனுடைய வார்த்தையை நமக்கு சுவிசேஷமாய் அறிவித்தார்கள். அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தை நம்முடைய ஆவி மனிதனிலே விழுந்தது. தேவனுடைய வார்த்தை, அதாவது என்றென்றைக்கு நிற்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, அழியாத தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவியிலே விழுந்த போது அங்கே நாம் மறுபடியும் என்ன செய்தோம்? பிறந்தோம். கவனிங்க, ஒரு புருஷனுடைய வித்து ஒரு மனைவியினுடைய கற்பத்திலே விழுகும் பொழுது அங்கே ஒரு பிறப்பு உண்டாகிறது. இதை போலத்தான் தேவனுடைய வார்த்தை என்கிற வித்து நம்முடைய ஆவி மனிதனிலே விழும் பொழுது அங்கே நாம் மறுபடியும் பிறக்கிறோம், அங்கே நாம் மறுபிறப்பை அடைகிறோம். இதைத்தான் சத்திய வேதம் மறுபிறப்பு அல்லது புது சிருஷ்டிப்பு அல்லது ரட்சிப்பு அல்லது மீட்பு என்று சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளே மறுபிறப்பை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. ஆமென். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? என்றைக்கு சுவிசேஷ வசனத்தை கேட்டீங்களோ, என்றைக்கு சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு சுவிசேஷ வார்த்தை இருதயத்துக்குள்ளே செல்வதற்காக அனுமதித்தீர்களோ, அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே சென்று உங்களை மறுபடியும் என்ன செய்திருக்கிறது? பிறக்க வைத்திருக்கிறது. நீங்கள் மறுபடியும் என்ன செய்திருக்கிறீர்கள்? பிறந்திருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் புது சிருஷ்டிப்பாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் பழசன செஞ்சு போச்சு, ஒழிஞ்சு போச்சு. பாவம் போயிடுச்சு, சாபம் போயிடுச்சு, தரித்திரம் போயிடுச்சு, வியாதி போயிடுச்சு, பலவீனம் போயிடுச்சு, அடிமைத்தனம், பிசாசுடைய ஆளுகை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இப்ப நாம் புது சிருஷ்டியா என்ன செய்யறோம்? இருக்கிறோம். இப்ப புது சிருஷ்டியை போல என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வாழ ஆரம்பிக்கணும். புது சிருஷ்டியை போல என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். புது சிருஷ்டியை போல என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பார்க்க ஆரம்பிக்கணும். புது சிருஷ்டியை போல நடக்க ஆரம்பிக்கணும். அந்த பழைய மாதிரியே என்ன செய்யக்கூடாது? இருக்கிறீங்களா? போயிட்டு இது விளங்காததுனால சில ஆட்கள் பாருங்க, இந்த பழைய மாதிரியே இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள விழுந்து அவர் மறுபிறப்பு அடைந்திருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த பழைய மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு, பழைய மாதிரியே பேசிக்கிட்டு, பழைய மாதிரியே இருந்துக்கிட்டு, பழைய மாதிரியே அவங்க என்ன செய்வாங்க? எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. விவரம் என்னன்னா, நான் புது சிருஷ்டிப்பு என்கிற வெளிச்சம் என்ன செய்யல, வரலாம். மறுபடியும் பிறந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்னுடைய ஆவி மனிதனிலே, சரீரத்திலே அல்ல, ஆவி மனிதனிலே விழுந்திருக்கிறது, உள்ளான மனிதனிலே விழுந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே சென்று நான் மறுபிறப்பை என்ன செய்திருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். மறுபிறப்பை நான் அடைந்திருக்கிறேன். இப்ப நான் புது சிருஷ்டியை போல, மறுபிறப்பை அடைந்தவனை போல, மறுபடியும் பிறந்தவனை போல நான் வாழ வேண்டும் என்கிற அந்த வெளிச்சம் இல்லாததுனாலே அவர் என்ன செய்கிறார்கள்? பழைய மாதிரியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தோல்வியை அடைகிறார்கள். அதனால்தான் தோல்வியை அவர்கள் காண்கிறார்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் கரங்களுக்கு சொல்லுவோம். நான் மறுபிறப்பை அடைந்திருக்கிறேன். நான் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். எனவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். எல்லாம் புதிதாயின. தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? நாம் மறுபிறப்பை அடையும்படியாக கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நமக்கு செய்கிறது.
அது மாத்திரமல்ல, ஒரு வித்திலே எல்லாமே அடங்கி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதையிலே எல்லாமே என்ன செய்திருக்கிறது? அடங்கி இருக்கிறது. எல்லாமே அடங்கி இருக்கிறது என்றால் எல்லாமே அடங்கி இருக்கிறதா? எப்படி புரிய மாதிரி சொல்றீங்க? அப்படிங்க ஒரு பிள்ளைய பார்த்த உடனேயே நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம்? அப்படியே அப்பா மாதிரி இருக்காங்க. அப்படியே அப்பா மாதிரி தான் இருப்பான். அவனுக்கு தானே பெற்றாங்க. அப்ப அவர் மாதிரி தானே இருப்பான். வேற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை. இருக்கிறீங்களா? வேற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை. அப்பா மாதிரி இருக்கிற அப்பா மாதிரி தான் செய்வான், இருப்பா. ஏன் அப்பா மாதிரி இருப்பான்னா, அந்த மனுஷனுடைய வித்துக்கு இவன் என்ன செய்திருக்கிறான்? பிறந்திருக்கிறான். அந்த மனுஷனுடைய வித்து இவனை என்ன செய்திருக்கிறது? பிறக்க வைத்திருக்கிறபடினாலே இவனும் அப்படி என்ன செய்யறான்? இருக்கிறான். அப்பா மாதிரியே கலரு, அப்பா மாதிரியே உயரம், அப்பா மாதிரியே உடல் வாகு, அப்பா மாதிரியே ஸ்டைலு, அப்பா மாதிரியே அப்பா மாதிரியே பார்வை, அப்பா மாதிரியே பேச்சு, அப்பா மாதிரியே தோரணை, அப்பா மாதிரியே புத்தி, அப்பா மாதிரியே குணம், அப்பா மாதிரியே ஆற்றல். இது என்ன இருந்துச்சு அவனுக்கு? அந்த வித்துக்குள்ள இருந்து, அந்த விதைக்குள்ள இருந்து என்ன செஞ்சிருக்கு அவனுக்கு? வேற எங்க இருந்து வரல, வேற எங்க இருந்தும் வரல. ஏன் அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கிறானா? அவருடைய வித்துக்கு இவன் என்ன செய்திருக்கிறான்? பிறந்திருக்கிறான். எனவேதான் எல்லாமே அப்பா மாதிரி என்ன செய்யுது? இருக்கிறது. இப்ப எல்லாரும் ஆழமாய் கவனியுங்கள். இதை போலத்தான், எல்லாம் கவனிக்கிறீங்களா? இதை போலத்தான் தேவ வசனமாகிய ஆவிக்குரிய வித்தும், தேவ வசனமாகிய ஆவிக்குரிய விதையும், இந்த விதை ஒருவனுக்குள்ளே விழும் பொழுது அந்த விதைக்குள் என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறதோ அதுவும் அந்த மனுஷன் மூலமா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த விதையிலே இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் இந்த மனுஷன் மூலம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த விதையிலே இருக்கக்கூடிய அந்த தூய்மை இவன் மூலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த விதையில் இருக்கக்கூடிய அந்த நீதி இந்த மனுஷன் மூலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மைகள் எல்லாம் இந்த மனுஷன் மூலமா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எனவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? தரமான வாழ்க்கையாக, உயர்ந்த வாழ்க்கையாக, பரிசுத்தமான வாழ்க்கையாக, தூய்மையான வாழ்க்கையாக, மேன்மையான வாழ்க்கையாக அது இருக்கிறது. சிறந்த வாழ்க்கையாக, தெய்வீகமான ஒரு வாழ்க்கையாக, செம்மையான ஒரு வாழ்க்கையாக, நீதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இதனுடைய விதை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்களே? ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. அப்ப அந்த விதைக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் யாருக்குள்ள இருக்கு? யாருக்குள்ள இருக்குது? நமக்குள்ள இருக்குது. எத்தனை புரியுது? அந்த விதைக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் யாருக்குள்ள இருக்குது? இப்ப விவரம் என்னன்னா, எனக்குள்ள என்ன இருக்குன்னு சிலருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சில சமயங்களை வேற மாதிரி என்ன செய்யறாங்க? அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. தூய்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றது கிடையாது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றது கிடையாது, தெய்வீகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றது கிடையாது, நீதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றது கிடையவே, ஒரு உயரகமான வாழ்க்கைக்குள்ள வர்றதே கிடையாது. ஏன் வர்றது கிடையாதுன்னா, நான் எப்படிப்பட்ட விதைக்கு பிறந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட வித்துக்கு நான் பிறந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட வித்து எனக்குள்ளே இருக்கிறது என்கிற வெளிச்சம், வெளிப்பாடு அவர்களுக்கு என்ன செய்யல? வரல. இருக்குதுங்களா? ஆமே. சில இடங்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம், இப்படி பார்க்கிறோம், பெரிய போக்கிரியா இருந்திருப்பாரு ஒரு காலத்துல, பெரிய குடிகாரனா இருப்பாரு, பெரிய ரவுடியா என்ன செஞ்சிருப்பாரு. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஆள் அப்படின்னு செஞ்சிருப்பாரு. பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆள் நிறைய ஆட்கள் இப்படி பார்த்துருக்கிறேன். டோட்டலாவே ஆள் என்ன செஞ்சிருப்பாரு? அப்படி மாறி இருப்பாரு. ஒரு காலத்துல இந்த மனுஷன் குடிச்சிருப்பாருன்ற சந்தேகம் நமக்கே. சார் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க சார். ஒரு முறை பாருங்க, நம்முடைய போது பாருங்க, அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் இருக்கும்போது அவரு அங்க ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க பாருங்க. அப்ப இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் வியாழக்கிழமை
மத்தியானத்தில் வச்சு நடத்த வர மாதிரி ஆராதனை. அவங்களால மற்ற நாட்களில் வர முடியல, அதனால வியாழக்கிழமை எங்களுக்கு வெயில் ஒரு சிலர் கேட்டாங்களாம். கேட்ட மாத்திரத்தில் சரி வைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வச்சாங்களா பாருங்க. மத்தியானம் லன்ச் டைமில் ஒரு 2 hours இப்படி வருவாங்களா பாருங்க. சில பெண்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு வருவாங்கன்னா வந்து வசனத்தை கேட்பாங்களா பாருங்க. அப்போ அங்கே வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு சகோதரியை வந்து அவங்க வாங்க எங்கள் சபைக்கு அங்கே ஆராதனை நடக்குது, வாங்க அது வசனத்தை கேட்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க. அந்த அம்மா நான் இங்கிலீஷில் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது கெட்ட வார்த்தை பேசுவான் பாருங்க. ஒரு பிரசவம் பண்ணிட்டு இருப்பாரு, அங்கே உட்காந்துக்கிட்டு நின்று பசியசியமாக வந்துக்கிட்டு இருப்பான் பாருங்க இங்கிலீஷ்லேயே. ஒரு ஒன்றுமே கண்டுக்கிறவே இல்லையா, ஒரு ஒன்றால் வகையால் சொல்லலை, ஒன்றும் பண்ணலை. நம்ம கடவுளுடைய வார்த்தையை செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு கடவுளுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அப்படி போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா நம்ம ரசிக்கப்பட்டுருச்சு. ரசிக்கப்பட்டுருச்சு. இந்த வசனம் உள்ள போயிடுச்சு. இந்த வசனம் அழிவில்லாத விதை, என்றென்றைக்கு நிற்கக்கூடிய விதை, ஜீவனுள்ள விதை, தேவ வசனமாகிய அழிவில்லாத விதை இருதயத்துக்குள்ள ஆவிக்குள்ள உள்ள விழுந்து ரசிக்கப்பட்டுருச்சு. ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தின அந்த சகோதரி சொன்னாங்களா, பாஸ்டர் இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த சகோதரி ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசல. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஆட்களா பாருங்க, மக்களை மாத்துது பாருங்க. தேவனுடைய வார்த்தை உள்ள போய் அந்த ஆணி வேற என்ன செஞ்சிருது, புடி எரிஞ்சிருது. அந்த பழைய மனுஷனவே என்ன செஞ்சிருது, எடுத்துருது. அந்த பழைய இருதயத்தை என்ன செஞ்சிருது, எடுத்துருது. புது இருதயத்தை உள்ள வைக்குது. ஆமென். என்றென்றைக்கு நிற்கக்கூடிய வார்த்தை, அழிவில்லாத வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, ஆமென், நிலைத்து நிற்கக்கூடிய வார்த்தை ஒரு மனுஷனுடைய ஆவியிலே விழுகும் பொழுது பாருங்க, டோட்டலா அந்த மனுஷனை என்ன செய்யறது, மாற்றி விடுகிறது. ஏன் என்று சொன்னால் இந்த விதையினுடைய தரம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆமென். இந்த விதையினுடைய தரம் சில ஆட்களை பற்றி கேட்கிறாங்க நம்மள்கிட்ட இல்லையா, எப்படிங்க டோட்டல் ஆளையே மாத்திட்டீங்க, எப்படி பார்த்துருக்கிறீங்களா? டோட்டல் ஆளையே நாங்க எங்க மாத்தணும், நாங்க மாத்தவே மாத்தல. நாங்க தேவனுடைய வார்த்தை செய்யற எடுத்து பிரசங்கம் பண்றோம். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள சென்று பாருங்க, அவர்கள் செய்யறது டோட்டலா மாற்றுகிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கிறார்கள். கேட்கும்போது அந்த வார்த்தையை அவர்கள் என்ன செய்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது அவர்களுக்குள்ளே சென்று ஆளையே டோட்டல் என்ன செய்யறது, மாற்றி விடுகிறது. அதாவது அந்த மனுஷனுடைய புத்தியே மாற்றுகிறது. அந்த மனுஷனுடைய அந்த கேரக்டரை, அந்த மனுஷனுடைய அந்த குணத்தையே, புத்தியே என்ன செய்யறது, முற்றிலுமாக மாற்றி விடுகிறது. நம்மளை கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். ஹலோ, நம்மளை கொஞ்சம் எண்ணி பார்ப்போன்றேன். நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாக நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எவ்வளவு மாறி இருக்கிறோம் பாருங்க. மாறி இருக்கிறோமா, மாறலையா? எத்தனை பேர் மாறி இருக்கிறீங்க? ஆமென். நான் மாறி இருக்கிறேன், இன்னும் மாறிட்டு தான் வரேன். டெய்லி கடவுளுடைய வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ள ஒரு மாற்றம் என்ன செய்யுது, வந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள செல்ல 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 நம்முடைய புத்தி மாறுது, நம்முடைய கேரக்டர் மாறுது, நம்முடைய ஸ்டைல் மாறுது. ஆமென். நம்முடைய நட உட பாவனைகள் எல்லாம் என்ன செய்யுது, மாற ஆரம்பிக்குது. நம்முடைய பார்வை மாற ஆரம்பிக்குது. நம்முடைய குணம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது. இப்படிலாம் இருந்துச்சு ஒரு காலத்துல, சே நம்ம அப்படிலாம் இருந்துக்க கூடாது, கடவுளுடைய வார்த்தை இப்படி போதிக்கிறேன், நம்ம இப்படி நடக்கணுமே என்று பாருங்க, நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம், மாற ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே சென்று என்ன செய்கிறது, நம்மை ஒவ்வொரு நாளும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்பது என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. தேவனுடைய வார்த்தை டெய்லி கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்க 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 இந்த ஜீவனுள்ள வார்த்தை, அழிவே இல்லாத வார்த்தை, என்றென்றைக்கு இருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ளே சென்று நம்மை முற்றிலுமா என்ன செய்கிறது, மாற்றுகிறது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, இந்த விதையினுடைய தரத்தை பொறுத்து தான் கனியினுடைய காரியம் என்ன செய்கிறது, அது இருக்கிறது. இந்த கனி எப்படி இருக்க போகுது அப்படின்னா,
விதையினுடைய தரம். எதனுடைய தரம்? விதையினுடைய தரத்தை வச்சுதான் எதை சொல்ல போறாங்க? கனியினுடைய தரத்தை சொல்ல போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்குவோம். அதுல டெல்லி ஆப்பிள் சொல்றாங்க இல்லையா, காஷ்மீர் ஆப்பிள்னு சொல்றாங்க. இந்த ஆப்பிள் எடுத்துக்கிறோம். இதனுடைய தரம் எப்படி இருக்க போகிறது? இதனுடைய கலர் எப்படி இருக்க போகிறது? இதனுடைய சைஸ் எப்படி இருக்க போகுது? இதனுடைய குவாலிட்டி, இதனுடைய ருசி, இதனுடைய சுவை எப்படி இருக்க போகிறது? எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால், அந்த விதையினுடைய தரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த கனியினுடைய ருசி, தரம், கலரு எல்லாமே இருக்க போகிறது. அப்ப எல்லாமே அந்த விதையில் என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. அருமையானவர்களே, கவனிங்கள். இதை போலத்தான் தேவனுடைய வார்த்தையும். தேவனுடைய வார்த்தை நம்மை தரமுள்ள ஆட்களாய் என்ன செய்கிறது? மாற்றுகிறது. கைப்பற்றி சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை நம்மை தரமுள்ள ஆட்களாய் மாற்றுகிறது. எப்படிப்பட்ட ஆட்களாய் மாற்றுகிறது? நம்மளை பார்த்து சொல்றாங்க, அந்த சிஸ்டரா கரெக்டா இருப்பாங்க, கரெக்டா இருக்கும், சொன்ன மாதிரி இருப்பாங்க. இது எப்படி வந்துச்சு உங்களுக்குள்ள? எப்படி வந்துச்சு? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள விழுந்து, தேவனுடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள அது உள்ள போய் உங்களை ஆளவே என்ன செஞ்சிருக்குது. ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? அந்த உங்களைவா நம்பவே முடியாது. அதான் பக்கத்துல போகாது, கவனம். பார்த்துருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? எல்லாரும் நம்மள தரமுள்ள ஆட்கள், கரெக்டா இருப்பாங்க, சொன்ன மாதிரி இருப்பாங்க, சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? போய் எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை தரமுள்ள ஆட்களாக உருவாக்கி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை சிறந்த ஆட்களாக மாற்றி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை தூய்மையான ஆட்களாக மாற்றி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை மேன்மையான ஆட்களாய் மாற்றி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை செம்மையான ஆட்களாக மாற்றி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை தெய்வீகமான ஆட்களாக மாற்றி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை கனி கொடுக்கக்கூடியவர்களாய் என்ன செய்திருக்கிறது? மாற்றி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த விதையினுடைய தரம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை மறுபடியும் பிறப்பிக்கிறது. ஆமென். தேவ வசனமாகிய அழிவே இல்லாத விதையினாலே, வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. ஆமென். பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க. அழிவே இல்லாத தேவ வசனமாகிய விதையினாலே, வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. ஆமென். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே நம்மை என்ன செய்தார்? ஜெனிப்பித்தார். நம்மை எதினாலே ஜெனிப்பித்தார்? சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். எல்லா கரங்களும் சொல்லுவோம். சத்திய வசனத்தினாலே நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். சத்திய வசனத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நம்முடைய புது வாழ்க்கை எப்படி அது பிறந்தது என்றால், கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே இந்த புதிய வாழ்க்கை என்ன செய்தது? ஆரம்பித்தது. சத்தியம் சொல்லுகிறது அல்லவா, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப எல்லாம் எப்படி புதுசாச்சு? இந்த சத்திய வசனத்தினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சத்திய வசனத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்திய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே
நம்முடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறது? மாறி இருக்கிறது. அப்போ புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன், தூய்மை வாழ்க்கை, தெய்வீகமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, செம்மையான வாழ்க்கை, இவைகள் எல்லாம் நமக்கு எங்கே இருந்து வருகிறது என்றால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருந்து வருகிறது. எனவேதான் தேவனுடைய வார்த்தையை அன்றாட என்ன செய்ய வேண்டும்? நாம் உட்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? அன்றாடம் உட்கொள்ள வேண்டும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை குட்டையா இருப்பாங்க, ஆனா பிள்ளை எப்படி இருப்பான்? அந்த காலத்துல தான் அப்பா மாதிரி என்ன செய்வாங்க? பிள்ளைங்க குட்டையா இருப்பாங்க. இப்ப பார்த்துருக்கீங்களா? அப்பாவோட அவன் ஹைட்டா இருக்கு, பார்த்துருக்கீங்களா? பாருங்க, அவள் வாட்ஸ்அப் ஜெயிலுக்கு மாதிரி இருப்பாங்க. என்னன்னா உணவுனுடைய தரம் அப்படி. இப்ப இருக்கிற பிள்ளைங்க முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ்லாம் கிடையாது. வச்ச சிக்கனை வை, மட்டனை வை, அதை வை, இதை வை, ஓட்டு பிரிச்சு தள்ளு. அது இருந்தா தான் சாப்பிடுவேன். கேரட்டுக்கெல்லாம் இடம் கிடையவே கிடையாது. அதை கொடுத்து வளர்த்தா அப்பாவோட ஹைட்டா இருக்கிற ஆளு. உணவுடைய தரம் அப்படி. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப உணவை கொடுத்த ஆள் என்ன செஞ்சிடறாங்களா? கொண்டு வந்துடலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சில சமயங்கள பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரியா பறக்குறாங்க, நோஞ்சா மாதிரி பறக்குறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற ஆட்கள் ரொம்ப சுதாரி படைஞ்சு அந்த உணவு, இந்த உணவு, அது இதெல்லாம் சரலாக அது இதெல்லாம் கொடுத்து என்னன்னா கொடுக்கணும். கொடுத்த ஆளு 3 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறான் 40 கிலோ மாதிரி இருக்கிறான், குண்டு இருக்கான். நம்மளால தூக்க முடியல, தூக்க நம்ம மூச்சு உசு உசுன்னு தடை இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுறான். என்னன்னா அவங்க கொடுத்த உணவு அப்படி. அப்போ உணவு அன்றாட சாப்பிடுவதனால நல்ல திடகாத்திரம், நல்ல புஷ்டி, ஆமென், நல்ல வலு உண்டாகிறது, நல்ல தெம்பு என்ன செய்கிறது? உண்டாகிறது. அப்ப இதை போலதான் கர்த்தருடைய வார்த்தையை அன்றாட நாம் உட்கொள்ள 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 நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? மாறிக்கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யறது? மாற்றுகிறது. நம்முடைய எண்ணத்திலே மாற்றம், நம்முடைய புத்தியிலே மாற்றம், நம்முடைய குணத்திலே மாற்றம், நம்முடைய பார்வையிலே மாற்றத்தை என்ன செய்யுது? கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை எனவே தான் அன்றாட என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அன்றாட என்ன செய்ய வேண்டும்? உட்கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 2வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஆமென். மறுபடியும் 1 பேதுருவுக்கு நாம் வருவோம். ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்களே? ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. அப்ப நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் பிறந்திருக்கிறோம். எதனாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவரை விசுவாசித்தோம், அவருடைய கல்வாரியை விசுவாசித்தோம், அவருடைய ரத்தத்தை விசுவாசித்தோம், அவருடைய தழும்பை விசுவாசித்தோம், அவருடைய முள்முடியை விசுவாசித்தோம், அவருடைய காயங்களை விசுவாசித்தோம், சிந்தப்பட்ட ரத்தத்தை விசுவாசித்தோம். விசுவாசித்த நாளிலே நம்முடைய ஆவியிலே என்ன செய்தனா? மறுபடியுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டோம். மறுபடியும் நாம் என்ன செய்தோம்? பிறந்தோம். அப்ப சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. அப்ப இயேசுவும் இந்த வார்த்தையும் ஒன்று. ஆமென். ஒரு மனுஷன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்கும் பொழுது அவன் இயேசுக்கு என்ன செய்கிறான்? இடம் கொடுக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தை உள்ள போய் என்ன செய்த ஆளவே முற்றிலுமாய்
மாற்றுகிறது. ஆமென். சில ஆட்கள் மாறவே மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கிறிஸ்தவ வட்டாரத்துல பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? அவங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்கள். கர்த்தர் ஒருத்தர் தான் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். நாம மாறிக்கிட்டே வரணும். நம்ம என்ன செய்யணும்? மாறிக்கிட்டே வரணும். டெய்லி கர்த்தருடைய வார்த்தை உட்கொள்ளணும். டெய்லி கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துக்குள்ள அனுமதிக்கணும். டெய்லி கர்த்தருடைய வார்த்தை உள்ள என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணணும். டெய்லி தேவனுடைய வார்த்தை உள்ள போக 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 தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க 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 நம்முடைய எண்ணத்திலே மாற்றம், புத்தியிலே மாற்றம். ஆமென். நம்முடைய பார்வையிலே மாற்றம், நம்முடைய நடையிலே மாற்றம், எல்லாவற்றிலும் செய்த மாற்றம் வருகிறது. ஏன்னா இந்த விதையினுடைய தரம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை உள்ள போக 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 நம்முடைய எல்லாவற்றையும் செய்கிறது. தேவனுடைய வார்த்தை மாற்றுகிறது. எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? நீங்க மாறாம எதுவுமே என்ன செய்யாது. என் புருஷனை மாத்த போறேன், அவரை மாற மாட்டேன்ட்டார்ல சார், நீங்க மாறிடுங்க. என் பிள்ளைய மாற்றவே முடியல, அவனுக்கு மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. நீங்க மாறிடுங்க. எதனால மாறுங்க? கர்த்தருடைய வார்த்தையினால என்ன செய்யுங்க? மாறுங்க. கர்த்தருடைய வார்த்தை டெய்லி போட்டு கேட்டு கேட்டு வேதத்தை மணிக்கணக்கில் வாசித்து 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 நீங்க மாறிக்கிட்டே வாங்க. நீங்க மாறிக்கிட்டே வரும் பொழுது வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க? மாறுவார்கள். சத்தியம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை எல்லாவற்றையும் செய்யும், கண்டிப்பா மாற்றும். அப்ப ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற வார்த்தையை நீங்க டெய்லி உட்கொள்ளுங்க. டெய்லி உள்ள செய்யுங்க, வாங்கிங்க. டெய்லி தேவனுடைய வார்த்தை உள்ள வைங்க. நீங்க முதல்ல என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. நீங்க மாறினா எல்லாமே என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஆமென். சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடுத்த வாரத்தில் இந்த வசனத்தின் ஆழமாய் நாம் பார்க்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். மாம்சத்தினால் பிறந்ததை பார்த்திருக்கிறீங்களா? மாம்சத்தினால் பிறந்ததை பார்த்திருக்கிறீங்களா? சில பிள்ளைகளா நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு. அது பண்ற சேட்டைகள்லாம் பார்த்தா, அது பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா நமக்கு சகிக்க முடியல. அப்படியே அப்ப மாதிரியே வருது ஒரு புத்தி கித்தி எல்லாம். என்னத்த கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறாங்க நீங்க அப்படின்னா மாற முடியல. ஏன் மாற முடியலன்னா என்ன இருக்குதாங்க? மாம்சத்துக்கு பிறந்திருக்கிறான். மாம்சத்துக்கு இன்னொரு மாம்சத்துக்கு பிறந்தனால இவன் என்ன செய்யறான்? அப்படியே அந்த மாம்சத்து போல என்ன செய்யறாங்க இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். நம்முடைய உள்ளான மனிதன் அவன் ஆவி மனிதனாக இருக்கிறான். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே சென்றபடினாலே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு பிறந்திருக்கிறபடினாலே இப்ப சுபாவங்கள் டோட்டலா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. புத்தி அப்படி டோட்டலா மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை டோட்டலா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. எத்தனை பேருக்கு மாறி இருக்கிறது? ஆமென். சில சமயம் நாமளே திரும்பி பார்க்கிறோம். ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு இவ்வளவு மாறி இருக்கிறோமே, இவ்வளவு பெட்டரா வந்திருக்கிறோமே, இவ்வளவு நல்லா வந்திருக்கிறோமே. ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சு? எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னா, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டபடினாலே, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விழுந்தபடினாலே, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறபடினாலே, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்கிறபடினாலே, தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்மை மாற்றுகிறது. ஆமென். எத்தனை ஒரு மாற விரும்புறீங்க? ஒரு காரியத்தை சொல்றேன், நீ கவனிச்சிங்க. நீங்க மாறாம உங்க வாழ்க்கை ஒரு மாற்றம் வரவே. ஆமென். நீங்க பெட்டர் ஆகாம உங்க வாழ்க்கை பெட்டர் ஆகவே
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்கள், உட்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருதயத்தை திறங்க. ஆமென். இருதயத்தை அடைக்காதீங்க, இருதயத்தை டைப் பண்ணாதீங்க. எங்களுக்கெல்லாம் தெரியும். எங்களுக்கு தெரியாத பைபிளா? எங்களுக்கு தெரியாத வசனமா? எங்களுக்கு தெரியாத விசுவாசமா? கலாத்தியர் எங்களுக்கு தெரியும். எபேசியர் அது எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி போகக்கூடாது. திரும்பவும் உள்ள செய்யணும், போக ஆரம்பிக்கணும். திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும், கேட்கணும். டெய்லி கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். டெய்லி கர்த்தருடைய வார்த்தை உட்கொள்ள ஆரம்பிக்கணும். உள்ள போக 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 போகதான் மாற்றங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வர ஆரம்பிக்கிறது. அவ தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை என்ன செய்கிறது, அழைக்கிறது. ஆமென். அடுத்த வாரத்துக்கு நிக்கதேமு குறித்து நான் பார்க்க போகிறோம். அது ஆரம்பிச்சோம்னா இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். அதனால இப்போ நான் ஆரம்பிக்கல. நிக்கதேமு வந்து கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, நான் மறுபடியும் பிறக்கணுமா? அடுத்த ஆமாப்பா மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும்னா மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போய் 10 மாசம் தங்கி இருந்து, இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சம்பவம் வருது. நான் தங்கி மறுபடியும் பிறக்கணுமா? அவனுக்கு விளங்கலை. மறுபிறப்புனா என்னன்னு அவனுக்கு என்ன செய்யலை. கர்த்தர் கேட்கிறாரு, இஸ்ரவேலிலே நீ போதகனா இருந்தும் இவ்வளவு நாளா ஜெப ஆலயத்தில் நீ போதகனா இருக்கிற, இது உனக்கு விளங்க மாட்டேங்குதே. அப்படி பாருங்க, சில காரியம் அப்படி விளக்கி சொல்லிக்கிட்டே போறார். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்படுகிறது போல மனுஷகுமாரனும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது அவன் ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறான். அவன் ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறான். மறுபடியும் இப்படிதான் உண்டாகிறது என்று அவர் விளக்கி அதை சொல்லுகிறார். ஆகவே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். எப்படி மறுபடியும் பிறந்தோம்? தேவ வசனத்தை செய்து நாம் நம்ம உள்ளத்திலே ஆவியில ஏற்றுக்கொண்டோம். மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். இப்ப நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்கிற அந்த வெளிச்சத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். அந்த வெளிச்சத்திலே வாழ வேண்டும். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்கிற அந்த வெளிச்சத்திலே நடங்கள், அந்த வெளிச்சத்திலே வாழுங்கள். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி சரி, அடுத்த வார்த்தை இதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வலி உள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதும் நிலைத்து நிற்கக்கூடியதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்கிற அந்த வெளிச்சத்திலே நாங்கள் வாழ, இந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க எங்களுக்கு நீ உதவி செய்ய. தூய ஆவியானவரே, இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிச்சம் கொண்டு காண்பி. இதை குறித்து என்ன ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ தேவனே, உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உங்களுடைய சமூகத்தை வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் நீர் எங்களை கர்த்தாவை நடத்தி கொண்டு வருகிறீர். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்க முடியாது. தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய கண்களை நீர் பிரகாசமாக்க வேண்டும்படியாய் செபிக்கிற கர்த்தாவே தகப்பனே, உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வார்த்தை பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கேட்டு கர்த்தாவே தரமுள்ள ஆட்களாய் மாறட்டும், சிறந்த ஆட்களாய் மாறட்டும். உடைய வார்த்தை பிள்ளைகளை தரமுள்ள ஆட்களாக, சிறந்த ஆட்களாய் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திர ஆண்டவரே. பழைய எண்ணங்கள், பழைய குணங்கள், பழைய புத்திகள் எல்லாம் பிள்ளைகளுடைய மனதை விட்டு கலைந்து செல்வதாக, புட்டிங்கி வெளியில் எரியப்படுவதாக, இந்த வார்த்தை விரட்டி அடிப்பதாக. தேவனே ஸ்தோத்திரம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வாசல் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று நாங்கள் பார்க்கிறோமே, இந்த வார்த்தை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, சிறந்த வாழ்க்கை வாழ, தூய்மையான வாழ்க்கை வாழ, தெய்வீகமான வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீ உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் மகிமை ஐஸ்வரியத்திலிருந்து சந்திக்கப்படுவதாக விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.